குழந்தைங்க ஆன்லைன்ல போய் ஏதாச்சும் ஒரு விஷயம் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த 5 கான்வர்சேஷன்ஸ் கண்டிப்பா அவங்க கிட்ட ஒரு பேரண்டா நீங்க வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இந்த ஆன்லைன் வேர்ல்ட் அப்படின்றது வந்து இப்போலாம் குழந்தை பிறந்ததுல இருந்தே வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாருடைய கையிலயுமே மொபைல் ஃபோன் வந்துருச்சு. கொரோனாக்கு அப்புறமா கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் கிளாஸஸ்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. சோ எல்லாருக்குமே ஆளுக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட், ஃபேஸ்புக் அக்கவுண்ட்னு எல்லாமே வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. சோ குழந்தைங்க எந்த ஒரு ஏஜ்ல நீங்க அவங்க கையில ஒரு மொபைல் ஃபோன் குடுக்குறீங்க, ஆன்லைன் ஆக்சஸ் குடுக்குறீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த 5 விஷயங்கள் ஒரு பேரண்டா கண்டிப்பா நீங்க சொல்லிக் குடுத்திருக்கணும். அதுல நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பார்க்குற எல்லாருமே அவங்க கிடையாது. நீங்க பார்க்குற ஒரு அக்கவுண்ட்க்கு பின்னாடி ஒரு முகம் இருக்கு அப்படின்றத சொல்லிக் குடுக்கணும். எஸ் ஆஃப் கோர்ஸ் எல்லாரையுமே நம்பணும் தான். நம்பிக்கை அப்படின்றது வந்து ஒரு குழந்தைக்கு வந்து இருக்கணும். எல்லாரையும் நம்பாத, யார்கிட்டயுமே போகாத அப்படின்னு பயமுறுத்தியுமேவும் வளர்க்க முடியாது. நம்பலாம். ஆனாலுமேவும் ஒரு பவுண்டரி இருக்கணும் அப்படின்றத வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் குடுக்கணும். சோ ஆன்லைன்ல முக்கியமா ஒரு புகைப்படத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மனிதன் யாரானாலும் இருக்கலாம். சோ நீங்க எடுத்த உடனேயே எடுத்தடுப்புல ஆன்லைன்ல ஒரு பெர்சன வந்துட்டு நம்பக்கூடாது அப்படின்றதையும், அந்த நம்பிக்கைக்கும், நம்பாம இருக்கிறதுக்கும் நடுவுல ஒரு லைன் வந்து டிரா பண்ணியிருக்கணும். அத வந்து அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி தரணும். எஸ் ஆஃப் கோர்ஸ் நீங்க ஆன்லைன்ல ஒரு பெர்சன் கிட்ட பேசலாம். ஆனா ரொம்ப அதிகமா பேசிற வேண்டாம். பெர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ குடுத்துற வேண்டாம். ரொம்ப இம்மீடியட்டா ஹி இஸ் மை பெர்சன், ஷி இஸ் மை பெர்சன் அப்படின்ற ஒரு ஒரு அன்பையோ, ஒரு நம்பிக்கையோ இம்மீடியட்டா வளர்த்துக்க வேணாம். ஏன்னா ஆன்லைன்ல அவங்களுடைய முகங்கள காட்டாமலோ, காட்டியோ பேசுற எல்லாருமேவும் நான் உன் ஃப்ரெண்டு, உனக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு முகமூடி போட்டிருப்பாங்க. அது உண்மையா இல்லையா அப்படின்றத அறிந்து ஆராய்ந்து தான் அவங்க கிட்ட வந்து நம்மளால பழகிக்க முடியும். சோ எடுத்த எடுப்புல வந்து ஆன்லைன்ல நம்ம பேசக்கூடிய ஒரு பெர்சன் வந்து என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவங்களுடைய நான் அவங்க கூட ரொம்ப க்ளோஸ் அப்படின்ற ஒரு உணர்வ வந்து குழந்தைங்க வளர்த்துக்க கூடாது அப்படின்றத நம்பர் 1 குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நம்பர் 2 ஆன்லைன்ல நீங்க எதெல்லாம் போஸ்ட் பண்ண போறீங்களோ அது அங்கேயே தான் இருக்க போகுது. அண்ட் அத வந்து இந்த உலகத்துக்கு வந்து நீங்க போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. சோ நீங்க என்ன போஸ்ட் பண்றதா இருந்தாலும் பார்த்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்றத குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். முக்கியமா ஸ்கூல் படிக்கக்கூடிய குழந்தைங்க அவங்களுடைய கரியரையோ, காலேஜையோ அஃபெக்ட் பண்ற மாதிரியான எந்த ஒரு போஸ்டையும் ஆன்லைன்ல போடக்கூடாது. ரொம்ப வல்கரான சில விஷயங்கள் அம்மாக்களா, அப்பாக்களா நீங்க வந்து உங்க குழந்தைங்களுக்கு எத போஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிக் குடுக்குறீங்களோ, அது எல்லாத்தையுமே நீங்க சொல்லிக் குடுக்கணும். ஏன்னா அவங்க என்னென்னலாம் போஸ்ட் பண்ண போறாங்களோ, அது எல்லாமே ஆன்லைன்ல அங்கேயே தான் இருக்க போகுது. டெலீட் பண்ணாலும் அத எடுத்து வேற ஒரு பெர்சன் ஷேர் பண்ணலாம். அதனால என்ன போஸ்ட் பண்ணணும், என்ன போஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத பத்தி குழந்தைங்களுக்கு கண்டிப்பா சொல்லிக் குடுக்கணும். நம்பர் 3 எல்லார்கிட்டயுமே கண்டிப்பா அன்பா இருக்கணும், கைண்டா இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்லிக் குடுக்கணும். ஆன்லைன்ல இருக்கக்கூடிய அந்த பெர்சனுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது, அதாவது அந்த புகைப்படத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடியது ஒரு உயிருள்ள மனிதன். சோ அந்த மனிதன நீங்க எந்த ஒரு நிலையிலயுமே காயப்படுத்திறக் கூடாது. இந்த ஆன்லைன் புல்லியிங், இந்த சைபர் புல்லியிங் இது எல்லாத்துல இருந்துமேவும் உங்க குழந்தைகள வந்து விலக்கி வச்சிருக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து நீங்க எடுத்துரைக்கணும். எப்படி ஒரு பெர்சன வந்து நேர்ல பேசும்பொழுது அவங்க கிட்ட ஒரு சில வார்த்தைகள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி தரோமோ, அதே தான் ஆன்லைன்லயுமேவும் அப்ளிகபிள் ஆகும். நேர்ல ஒருத்தர பார்க்கும்போது நீ இந்த வார்த்தை சொல்லி பேச மாட்டேன்னா, அதே வார்த்தைய ஆன்லைன்லயும் நீ சொல்லி பேசக்கூடாது. ஆன்லைன் தானே நம்ம என்னனாலும் பேசலாம், நம்ம முகம் தெரியாது அப்படின்னு சொல்லி ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு பெர்சன் கிட்ட நீ கைண்டா இல்லாம இருக்கக்கூடாது. எல்லாரையுமே வந்து கைண்டோட நடத்தணும். நார்மலா ஆஃப்லைன்ல எப்படி கைண்ட்னஸ் இருக்கணுமோ, அதே மாதிரி ஆன்லைன்லயும் கைண்ட்னஸ் இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு கைண்ட்னஸ வந்து சொல்லிக் குடுக்கணும். நம்பர் 4 எப்போ அன்சேஃபா ஃபீல் பண்ணாலும் உடனே என்கிட்ட ஓடி வந்துரு அப்படின்றத சொல்லி தரணும். இந்த விஷயம் ஆஃப்லைன்ல சொல்லிக் குடுப்போம் இல்லையா? யார்கிட்டயாவது அன்சேஃபா இருக்குதா, அம்மா கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்றத வந்து நீங்க ஆன்லைனுக்குமேவும் சொல்லிக் கொடுக்கணும். ஆன்லைன்ல யார்கிட்டயாவது பேசும் பொழுதோ, பழகும் பொழுதோ, இல்ல அங்க நடக்கக்கூடிய சில பிரச்சனைகள், அதுல யூஸ் பண்ணக்கூடிய சைட்ஸ் மாதிரி எதுவாக இருந்தாலும், உனக்கு வந்து ஒரு பாயிண்ட்ல அன்சேஃபா ஃபீல் ஆகுதுன்னா, எதா இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லலாம். அம்மா கிட்ட சொல்லலாம், அப்பா கிட்ட சொல்லலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கைய வந்து அந்த குழந்தைகளுக்கு குடுக்கணும். நம்பர் 5 பெர்சனல் இன்ஃபர்மேஷன எப்பவுமே ரொம்ப ஷேர் பண்ணக்கூடாது. எங்க படிக்கிறோம், எந்த ஸ்கூலு, எந்த ஏரியா, வீட்டு அட்ரஸ் உடைய ஃபுல் டீட்டெயிலு, ஃபோன் நம்பர், அப்பா நம்பர், அம்மா நம்பர் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்துட்டு ரொம்ப டீட்டெயில்டா ஆன்லைன்ல குடுக்கக் கூடாது அப்படின்றதையும் குழந்தைங்களுக்கு சொல்லிக் குடுக்கணும். சோ யார் என்ன கேட்டாலுமே உங்களுடைய பெர்சனல் இன்ஃபர்மேஷன் ரொம்ப சொல்லக்கூடாது அப்படின்றத ஆஃப்லைன்ல சொல்லிக் குடுக்குற மாதிரியே ஆன்லைன்லயுமேவும் அதிகப்படியான பெர்சனல் இன்ஃபர்மேஷன் நான் இங்க போறேன், இங்க வரேன், நாங்க நேத்து அந்த ஊருக்கு போனோம், வீடு இந்த ஏரியால இருக்கு, வீட்டோட சாவி பூட்டிட்டு வாசல்ல தான் வச்சிருப்பாங்கன்ற வரைக்கும் எந்த டீட்டெயில்ஸும் வந்துட்டு குடுக்கக் கூடாது. சோ ஆன்லைன்ல பேசும்பொழுது எது எது மினிமல் லெவல் ஆஃப் இன்ஃபர்மேஷனோ அத மட்டும் தான் பேசணும் அப்படின்றதையும் குழந்தைகளுக்கு சொல்லித் தரணும். சோ
குழந்தைங்க கையில மொபைல் ஃபோன குடுக்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரியான பிரிப்பரேஷன் அப்படின்றது நெறைய இருக்கு. இத ஒரு பேரண்ட்டா எல்லாருமேவும் கடைப்பிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா, உங்களுடைய கருத்துக்கள கீழ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.